நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில நேரங்களில் பிள்ளைங்க தப்பு பண்ணும் பொழுது அப்பா சொல்வாரு, நீ தப்பு பண்ணும் பொழுது நான் உன்னை மன்னிப்பேன், ஆனால் அந்த தவறினுடைய பின்விளைவுகள்னால ஒரு நாள் நீர் கண்ணீர் விடும் பொழுது, ஒரு நாள் நீ வேதனைப்படும் பொழுது அப்பாவால் ஒன்றும் செய்ய முடியாது, உன் கஷ்டத்தை நீ தான் சுமக்கணும்னு சொல்லதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் சில நேரங்களில் இந்த உலகத்தில் நம்ம துக்கப்படும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது அது சுமக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஏசாயா 53:4 நம்ம பார்க்குறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த உலகத்துல நம்முடைய மன கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்களை யாராலையும் சுமக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சிலுவையில அவர் நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஒருவேளை கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த உலகத்துல என் கஷ்டத்தை மாத்துறதுக்கு யாருமே இல்லை, என் வேதனையை பகிர்ந்து கொள்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் துக்கத்தை ஏற்கனவே சிலுவையில் சுமந்துட்டேன், நீ இனிமே அதை சுமக்க தேவையில்லை, எல்லாத்தையும் என் மேல வைத்து விடுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். அவர் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு நன்மையை தருகிறார். நம்முடைய மன கஷ்டத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு சமாதானத்தை தராரு. நம்முடைய வேதனைகள் எல்லாம், பாடுகள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தராரு. நம்முடைய நோய்கள் அவர் எடுத்துக்கிட்டு நமக்கு சுகத்தை தரார். ஆகவே இந்த நாளில் நீங்க துக்கத்தோடு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இயேசு உங்க துக்கத்தை நிச்சயமா மாற்றுவார். அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்காகவே சிலுவையிலே தொங்கினார், அவர் என்னுடைய துக்கத்தை சுமந்தார் சொல்லி மனப்பூர்வமா நம்ம விசுவாசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் கையில கொடுத்துடணும். நாமளே அதை மனசுல சுமந்துக்கிட்டு இல்லாம, ஆண்டவரே என் மன வேதனை, என் துக்கம், என் கஷ்டத்தை எல்லாம் நான் உங்க சிலுவையில வச்சிடறேன்பா அப்படின்னு சொல்லி அது அவர் மேல நம்ம வைக்கும் பொழுது அவர் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நமக்கு சந்தோஷத்தை தருவார், மன நிறைவை தருவார், சமாதானத்தை தருவார். இந்த உலகத்துல நமக்கு சமாதானத்தை தர்ற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அவரிடத்துல நம்முடைய துக்கத்தெல்லாம் வைக்கும் பொழுது அவர் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். எல்லாத்துக்கும் மேல நமக்காக சிலுவையில உயிர் கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. இல்லாததை நினைச்சு கஷ்டப்படுறதை விட்டுட்டு, கர்த்தர் இயேசு நமக்கு என்னென்னலாம் நன்மைகளை செஞ்சிருக்கிறாரோ, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ, அதுக்காக எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இருங்க. நன்றி உணர்வோடு நீங்க இருக்கும் பொழுது உங்க துக்கங்கள் எல்லாம் மாறும், உங்க வாழ்க்கையில சமாதானம் பெருகும். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் இயேசு தருகிற சந்தோஷமும் சமாதானமும் உங்க உள்ளத்தையும் இல்லத்தையும் நிச்சயமாய் நிரப்பும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.